இனிய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனிஃபைல் கேட்சை வந்து எப்படி இந்த முள் வந்து பார்த்திங்கன்னா அதில் மைனஸில் இருக்குது, இதை எப்படி நம்ம ஜீரோவுக்கு கொண்டு வரது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எதனால் அந்த கம்ப்ளைண்ட் வருதுன்னா அப்படின்னா வந்து ஓவர் லோடு கொடுக்கையில் முள் வந்து அடுத்த எண்டில் போய் இடிச்சிருச்சுன்னா கரெக்டாக வந்து ஜீரோவில் நம்மளுக்கு வந்து முள் வந்து நிற்காது. இது எல்லா சிங்கிள் மோனிஃபோல்டு அண்டு டபுள் எல்லாத்துலேயுமே இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முள்ளு கீழே வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாட்டுக்கு ஒரு ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா முள் வந்து நம்மளுக்கு வந்து ஜீரோவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே இதில் தெரியும் மைனஸில் இருந்தால் கரெக்டாக ஜீரோவில் செட் பண்ணி வைக்கிறோம். இந்த மாட்டுக்கு எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக இருக்கும். சில பேர் தெரியாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மைனஸில் இருக்கும், இல்லை அப்படின்னா ஜீரோவுக்கு மேலே வந்து ப்ளஸ்லேயே எப்போயுமே வந்து இருக்கும். நம்ம வந்து கரெக்டான ப்ரெஷரில் வைக்க முடியாமல் கவுண்ட் பண்ணி வைக்கிற மாட்டுக்காக இருக்கும். இப்போ மைனஸில் 5 இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸில் 30 ஏற்றணும் அப்படின்னா 35 கவுண்ட் பண்ணோம். அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது ஒரு செகண்ட் வேலை தான். கழட்டி விட்டு அந்த ஸ்க்ரூவை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா போதும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு வந்து மைல்டாக இறங்கிடும். இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கால்குலேட் பண்ணவே முடியாது. நம்ம அந்த ஸ்க்ரூவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும், கரெக்டாக நம்ம ஜீரோவில் வச்சு இது பண்ணிடலாம். மேக்ஸிமம் நல்லா யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வரும். லைட்டாக வந்து மைல்டாக மேலே இல்லாட்டி கீழே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு அளவீடு கிடைக்கும்.